கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகனான விஜய பிரபாகரன் அவர்கள் அவருடைய தம்பிக்கு கொடுத்த ஒரு gift தான் இப்போ சோஷியல் மீடியாக்கள்ல வைரலா பேசப்பட்டுட்டும் இருக்கு. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவிலும் சரி அரசியலிலும் சரி அவருடைய பங்களிப்பு பெரிதளவில் இருந்திருக்கு. அப்படிதான் அவருடைய மூத்த மகனான விஜய பிரபாகரன் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு பிறகு தொடர்ந்து அரசியலில் ஈடுபட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம விருதுநகரனுடைய வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டதிலிருந்து தொடர்ந்து பல மக்களை சந்தித்து அவங்களுடைய குறைகளும் கேட்டறிந்து வராரு. அது மட்டும் இல்லாம கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு பிறகு விஜய பிரபாகரன் அவர்கள் சந்திக்கும் முதல் தேர்தல் அப்படின்றதுனால நிறைய பேர் தொடர்ந்து வாழ்த்துக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவருடைய இளைய மகனான சண்முக பாண்டியன் அவர்கள் தொடர்ந்து நிறைய படங்கள்லயும் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. அப்படிதான் நேற்றைய தினம் சண்முக பாண்டியன் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அப்படி தன்னுடைய தம்பிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க விதமாக தான் விஜய பிரபாகரன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய காஸ்ட்லியஸ்ட் காரை வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காரு. இந்த காரினுடைய பெயர் போர்ஷ் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காரினுடைய விலை 1.5 கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தன்னுடைய தம்பியினுடைய பிறந்த நாளுக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு பாசமா அவருடைய அண்ணன் வாங்கி கொடுத்ததை பார்க்கும்பொழுது உண்மையாவே இவங்களுடைய பாசம் புரியுது. இதே மாதிரி ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் ஒற்றுமையா இருக்கணும், பாசமா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து வாழ்த்துக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம டிபிடி நியூஸ் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.